ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கர்நாடகாவில் இருக்கிற கோவில் நகரமான உடுப்பியை மட்டும் ஒரு நாள் முழுக்க சுற்றி பார்க்க போகிறோம். உடுப்பி டூர்னாலே எல்லாருக்கும் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர்றது அங்கே இருக்கிற கோவில்கள் தான். ஆனால் கோவில்களை தவிர அங்கே பார்க்கறதுக்கு இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று மணிப்பால் என்கிற கல்வி நகரம். நம்ம இப்போது மாஹே, அதாவது மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கேம்பஸ்குள்ளே போயிட்டுருக்கோம். மணிப்பாலில் இருக்கிற கஸ்தூரிபா மெடிக்கல் காலேஜ் உங்களில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ஒரு பிரிவான மேப், தட் இஸ் மியூசியம் ஆஃப் அனாட்டமி அண்ட் பேத்தாலஜி, இது அவசியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு நிறையா பேர் சொன்னதுனால அங்கே போனோம். இந்த மியூசியத்தை ஒரு தடவை நம்ம சுற்றி பார்த்துட்டோன்னா டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம், டாக்டராக இருக்கிறது எவ்வளோ பெரிய உயர்ந்த விஷயம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். மணிப்பால்னு ஒன்று அங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், டேப்மிங்கிற மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட், இதெல்லாம் பற்றி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாத்தையும் தவிர உங்களுக்கு வேறு எந்த துறையில் படிக்கணும்னாலும் அத்தனையும் அந்த ஊரில் படிக்க முடியும். இந்த கல்வி நிலையங்கள் எல்லாமே டிஎம்ஏ பை அப்படிங்கிற ஒரு தனி மனிதரால் ஆரம்பிக்கப்பட்டு அவரோட குடும்பத்தாரால் விரிவடைந்து இன்னி வரைக்கும் வெற்றிகரமாக நடந்துட்டு வருது. பத்மஸ்ரீ டான்சே மாதவ் அனந்த் பை உடுப்பிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு படித்து மருத்துவராகி தாம் பிறந்த உடுப்பியில் படிக்கிறதுக்கு போதுமான வசதிகள் இல்லைன்னு முதல்ல ஒரு ஸ்கூலை ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், ரிசர்ச் சென்டர் அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு பெரிய கல்வி நகரமாகவே விரிவடைஞ்சிருக்கு. இந்த கேம்பஸில் இருக்கிறவங்களுக்காக பெரிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இங்கேயே தங்குறதுக்கு வீடுகள் அப்படின்னு இங்கே இல்லாத வசதிகளே கிடையாதுங்களாம். டிஎம்ஏ பை அவர்களுக்கு இந்தியாவிலேயே முதல்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தொடங்கியவர் அப்படிங்கிற பெருமையும் உண்டு. அதோடு நிற்கல, இவரும் இவரோட சகோதரர் உபேந்திரா அனந்த் பை 2 பேருமா சேர்ந்து ஆரம்பிச்சது தான் சிண்டிகேட் பேங்க். இப்போதான் 2020 சிண்டிகேட் பேங்க் கனரா பேங்கோட மெர்ஜ் ஆயிடுது. இந்த உபேந்திரா அனந்த் பையோட மகன் ஆரம்பிச்சது தான் டிஏ பை மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட், டேப்மி. இப்படி தக்ஷிண கர்நாடகா பிரதேசத்துக்கு இந்த குடும்பத்தோட சமூக பங்களிப்பை சொல்லிகிட்டே போகலாம். அதற்காக தான் இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவிச்சுது. இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸையும் காரில் உட்காந்தபடி சுற்றி பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் மேலே ஆச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கனரா பேங்க். இதுக்கு எழுத்தாப்புலேயே சிண்டிகேட் ஹவுஸ் இருக்கும். நீங்கள் உடுப்பி பக்கம் போகும்போது அவசியம் மணிப்பால் யூனிவர்சிட்டி கேம்பஸ் போகிறத உங்களோட ட்ராவல் ஐட்டினரியில் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கேருந்து நேராக நம்ம போக போகிறது இந்த ஊரோட இன்னொரு யுனிக் பிளேஸான ஹஸ்தஷில்பா ஹெரிட்டேஜ் மியூசியம். கிட்டத்தட்ட 3 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ் கர்நாடகாவோட பாரம்பரியம், கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு தெரியப்படுத்துகிற வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துக்குள்ளே நுழையும் போதே நமக்கு ஏதோ ஒரு பழங்காலத்து கிராமத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இங்கே உள்ளே போகிறதுக்கு 150 ரூபா நுழைவு கட்டணம். இந்த வில்லேஜ்குள்ளே 11 பழங்கால வீடுகள், 3 வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள், 2 ஆன்மீக மடங்கள், 6 கோவில்கள், 2 மியூசியம் இருக்குது. என்னால் உங்களுக்கு அத்தனையும் இந்த ஒரு வீடியோவில் காமிக்க முடியாது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் தான் காமிக்க போகிறேன். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஆன்மீக மடம். சரியான பராமரிப்பு இல்லாமல் அழியும் தருவாயில் இருந்த இந்த கட்டடத்தை அப்படியே பெயர்த்து எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல அங்கே எப்படி இருந்ததோ அதே மாதிரியே மறுபடியும் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற மர வேலைப்பாடுகள், அழகு கொஞ்சம் சிற்பங்கள், ஓவியங்கள், இதெல்லாம் பார்க்க பிரமிச்சு போகிறோம். அந்த காலத்து கட்டிட கலைஞர்கள், சிற்ப கலைஞர்கள், ஓவியர்கள் இவங்களெல்லாம் கோவிலில் வச்சு தான் கும்பிடணும். அவங்க கையிலெல்லாம் சரஸ்வதி கடாட்சம் பரிபூர்ணமாக இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். இந்த கார்விங்லாம் பாருங்கள், மரத்தில் அவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான மரக்கதவோட ஃப்ரேமில் ஃபுல்லாக பாருங்கள், சுற்றி வர சின்னதாக கிளி, சிவலிங்கம் எல்லாம் 1 இன்ச்சுக்கு மேலே ஹைட்டு கிடையாது. அவ்வளவு நுணுக்கமாக வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த வில்லேஜில் நாங்கள் பார்த்ததில் ஒரு சின்ன பார்ட்டை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நேரில் பார்த்தா தான் இந்த அழகெல்லாம் ரசிக்க முடியும். ஒவ்வொரு கட்டடத்துக்கு முன்னாடியும் அந்த கட்டடம் எந்த காலத்துது, யாரோடது, எங்கேருந்து எடுத்து வரப்பட்டது அப்படின்னு எல்லா விவரங்களும் நீட்டாக எழுதி வச்சுருக்காங்க. அதை படிச்சுட்டு உள்ளே போனால் தான் நம்மளால் நல்லா புரிஞ்சு ரசிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்குற வீடு ரொம்ப கலைநயத்தோடு கட்டப்பட்ட வீடு. இந்த ஓவியங்களை பாருங்கள், சுப்பிரமணிய சுவாமி, கஜேந்திர மோட்சம், இன்னும் ஏராளமாக இருந்தது. நான் உங்களுக்கு 1-2 தான் காமிக்கிறேன். இது மாதிரி மொத்தம் 11 வீடுகள். ஒவ்வொரு கட்டடத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு பார்த்துட்டு வரதுக்கு குறைஞ்சது 20 நிமிஷமாவது வேணும். இப்படியெல்லாம் ஒரு உயர்ந்த அழகுணர்ச்சியோட நம்ம முன்னோர்கள்லாம் இருந்திருக்காங்க. இப்பேற்பட்ட கலைஞர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னலாம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது. இது ஹரிஹர மந்திர்னு ஒரு பழங்காலத்து ஆலயம். இன்னும் நிறைய கட்டிடங்கள் பாதி கட்டப்பட்ட நிலையில் இருக்குது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பினோம். இவர் தான் எங்கள் கார் டிரைவர் சிவகுமார். அங்கேருந்து வர வழியிலேயே இந்த கிருஷ்ணகுட்டீராங்கிற ஹோட்டலுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஃபுட். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நேராக ஹோட்டலுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே ஈவினிங் கிளம்பி கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டோம்.
நாளைக்கு காலம்புற நாங்கள் இங்கேருந்து கிளம்பி மேங்களூர் போய் ட்ரெயின் பிடிச்சி சென்னை போயிட போகிறோம். அதனால் இன்றைக்கி ஒரு தடவை கிருஷ்ணரை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு கோவிலுக்கு வந்தோம். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ கோவிலில் கூட்டம் அதிகம் இல்லை, நீங்கள் வந்து பார்க்கலான்னு சொன்னதுனால உடனே போனோம். இந்த கோவிலில் தினம் திருவிழா மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு ரதம் கிளம்புறதுக்கு தயாராக இருக்குது. இந்த லேடிஸ்லாம் ஏதோ பஜன் பண்ணிட்டு அனந்தீஸ்வரர் கோவிலுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு மேடையில் ஒரு லேடிஸ் குரூப் பஜனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பஜனைலாம் கேட்குறதுக்கு எவ்வளவு இனிமையாக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி ஒரு தெய்வீக சூழல்லேருந்து கிளம்பி வரத்துக்கே மனசு வராமல் அங்கேருந்து கிளம்பி உடுப்பியோட அழகான பீச்சான மால்பே பீச்சுக்கு போனோம். நாங்கள் போன சமயத்தில் ஸ்கூல்ஸ் ஹாலிடே டைம்ங்கிறதுனால பீச்சில் எக்கச்சக்க கூட்டம். நிறைய ஃபேமிலிஸ் குழந்தைங்கள் ஆயிடுச்சுன்னு வந்திருந்தாங்க. குழந்தைகள்லாம் பீச்சில் ஓடி ஆடி குளித்து விளையாடுறத பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்மளும் சின்ன குழந்தையா மாதிரி அவங்கள போல் ஓடி விளையாட மாட்டோமா அப்படின்னு ஆசையாக இருந்தது. போட்டிங், பேராசைலிங் அப்படின்னு எக்கச்சக்கமான வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருந்தது. நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. தாலாட்டு தேவானம் தள்ளாடுதே மேகம் தாழாமல் மடி மீது தார்மீக கல்யாணம் இது கார்கால சங்கீதம் தாளாட்டுதே. பீச்சில் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பினோம். இங்கேருந்து நேராக என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் காலேஜ் மேட் ஜோதி வீட்டுக்கு போக போகிறோம். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ட்ரிச்சியில் வேலை செஞ்சதுனால அவள் காலேஜ் வரைக்கும் அங்கே தான் படித்தா. இங்கே மணிப்பாலில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் வைஸ் பிரின்சிபலாக இருக்கா. அவளை கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து சந்திக்கிறேன். ஜோதி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற அவங்க அம்மா வீட்டுக்கும் போனேன். அவங்கள கிட்டத்தட்ட 30 வருஷம் கழித்து பார்க்குறேன். என்னை நல்லா ஞாபகம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவங்களோட கைவேலையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ சமீபத்தில் அவங்க பண்ணியிருக்கிற அயோத்தியா ராம் மந்திர் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர்லேயே பண்ணியிருக்காங்க. 80 வயசுக்கு அப்புறமும் எவ்வளவு ஆர்வம், உற்சாகம் பாருங்கள். இவங்களாம் தான் நமக்கு ட்ரூ இன்ஸ்பிரேஷன். அவங்க வீட்டிலேயே டின்னர் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் மத்வாச்சாரியாரோட அவதார ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.